தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாயம். என் அன்பான மகர ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுங்க. நம்மளை பிடித்த ஏழரை சனி அப்படிங்கிறது நம்மளை விட்டு முற்றிலும் விலகி சென்று விட்டார். அந்த அளவுக்கு நம்ம ஒரு நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிறத தாராளமாக விடலாம். நம்மளை பிடித்த கஷ்டங்கள், நம்மளை பிடித்த துன்பங்கள், ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடுச்சு. இனி நம்ம ஒரு சுதந்திர பறவையாக இந்த பூமியில் வாழ போகிறோம். சனிபகவான் நம்மளை ஒரு சுதந்திர மனிதராக ஆக்கிவிட்டார். அப்போது எந்த விதத்திலையும் இனி சனிபகவான் நமக்கு கெடுதல்கள் பண்ண மாட்டார். ஆனால் மிகப்பெரிய சப்போர்ட்டிங்கில் இருக்கிறார். 3ஆம் இடம் உபஜயஸ்தானம் குருபகவானுடைய வீட்டில் போய் அவர் ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது குரு பகவானும் அந்த சனி பகவானை பார்க்கின்ற பொழுது மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் ஒரு உயரிய வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கின்றது. அப்படிங்கிறத தைரியமாக தன்னம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் இனி நமக்கு ஒரு கஷ்டகாலங்கள் குறைவு தான். அதனால் இந்த பதிவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏழரை சனி அப்படிங்கிறது முற்றிலும் விலகிருச்சு. அப்போது எல்லாமே நல்லதில் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் நமக்கு வந்தாலும் கூட இனி நான் ஒரு வழிபாடு முறைகள் அப்படிங்கிறது அவசியம் நமக்கு தேவை. இனிமேல் நம்ம எந்த கோவிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கான வழித்தடத்தில் நம்ம போயிட்டோம்னா நிறைய பாதிப்புகள்லேருந்து நம்ம மீண்டும் வெளியில் வந்துடலாம். அப்போ சனி பகவான் விலகிட்டார். இனி அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் தெளிவாக கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2.5 வருஷ காலத்துக்கு இந்த வழிபாடு முறை உங்களுக்கு அவசியமாக தேவைப்படும். நீங்கள் இப்படி தான் கரெக்டாக பயணிக்கணும். அப்படி போயிட்டீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் ஒரு துன்பமும் உங்களை நெருங்காது. மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து கூட நம்ம மேலே வந்துடுவோம் அப்படிங்கிறது உண்மை. அப்போ நமக்கு தேவை என்ன? வாழ்வாதாரத்தை கொஞ்சம் வசதியாக வாழ்வதற்கு ஒரு பணம் அப்படிங்கிற விஷயம் தேவை. கடன்கள்லேருந்து மீண்டும் வெளியில் வரணும். ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும். ஒரு தொழில் பண்ணாலும் நிம்மதியாக தொழில் பண்ணி ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும். ஒரு வியாபாரம் பண்ணுறோம், வியாபாரம் நல்லா போகணும், ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும். எந்த துறையில் வேலை பார்த்தாலும் அந்த துறையில் நம்ம ஒரு சிறந்த நல்ல வேலைக்காரர்களாக இருக்கணும். அப்படிங்கிற ஒரு பொறுப்புமிக்க வேலைக்காரர்களாக இருக்கணும். அதில் நமக்கு எந்த ஒரு இடையூறுகள் இல்லாமல் நம்ம பணம் பொருள் சம்பாதிக்கணும். ஒரு திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பிள்ளைகளோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தேவை. அதிகபட்சமாக சொன்னோம்னா மகர ராசி நண்பர்கள் இந்த உடல் உபாதைகள் பிரச்சனைகள் இல்லாமல் மன நிம்மதியாக இருக்கணும். அப்போ நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? என்னதான் செல்வங்கள் நமக்கு நிறையா இருந்தாலும் கூட பணத்தை கட்டில் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே மெத்தையை போட்டு படுத்திருந்தாலும் நோயோடு படுத்துறதுக்கு அந்த பணம் என்ன செய்ய போகுது? அதனால் இந்த பிறவியில் இறைவா எனக்கு ஒரு நோயற்ற வாழ்வை கொடு, நான் உழைச்சி சம்பாதிச்சு பொழைச்சிக்கிறேன். இது மகர ராசி நண்பர்கள் கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. எந்த கோவிலுக்கு போனாலும் மகர ராசி நண்பர்கள் இதைத்தான் கேட்கின்றார்கள். என்னை துன்பப்படுத்தாது, என்னை கஷ்டப்படுத்தாது, அப்படியே படுத்தினால் நான் தாங்கிக்கிறேன், ஆனால் நோயினுடைய உபாதைகளை மட்டும் எனக்கு கொடுத்துறாத, அதை என்னால் தாங்கிக்கிற முடியாது. அதே மாதிரி எந்த உறவாக இருந்தாலும் என்னை தேவையில்லாமல் பேசுவது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆகாத விஷயம். ஒரு நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது நல்ல வழித்துணையாக நமக்கு பல பேர் வரணும். ஒரு சப்போர்ட்டிங்கோட எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இது இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி இந்த மகர ராசி நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உண்மைதான். அப்போ இனி நம்ம என்ன செய்யணும்? இந்த மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இருக்குது. 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். சந்திர பகவானுடைய திருவோண நட்சத்திரம் இருக்குது. செவ்வாய் பகவானுடைய அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. இப்போ இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் எந்த தெய்வ தரிசனம் பண்ணினால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்? ஒரு 2.5 வருஷ காலத்துக்கு நம்ம எந்த கோவிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். கரெக்டாக பண்ணுங்க. இது உங்கள் ராசி நட்சத்திரப்படி கொடுத்துருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள். இது நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதனால் ஒரு புண்ணிய பலன் நமக்கு இல்லை. புரியுதுங்களா? இப்போ உத்திராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிதேவதைகளாக வரக்கூடிய தேவதைகள் கடவுள் அப்படிங்கிறது விஸ்வதேவர்கள். அப்போ விஸ்வதேவதைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய அதிதேவதைகள். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய நாராயணனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்புமிக்க வழிபாடு. அப்போ சூரிய நாராயணனை வழிபடணும் அப்படின்னால் விநாயக பெருமானை முதற்கட்டமாக வணங்கி வழிபட்டு விட்டு சூரிய நாராயணனை வணங்கி வழிபட்டால் அந்த வாழ்நாளெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டகாலங்கள் நம்மளை விட்டு விலகும்
இந்த உலகத்தில் ஆத்ம திருப்தியாக நல்லா வாழலாம் அப்படிங்கிறதுக்கு சூரிய நாராயணனே இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு முதற்கண் தெய்வங்களாக இருந்து அவர் அருள் பாலிப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்போ நீங்கள் எங்கே போகணும்? சூரிய நாராயணனுடைய கோவிலுக்குத்தான் நீங்கள் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. மிகப்பெரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கள் அந்த காரிய தடைகள் எல்லாம் விலகி ஒரு வெற்றி வாய்ப்பில் வந்து அது முடியும். அப்போ எடுத்த காரியங்கள் சிறப்பாக நடந்துட்டாலே அதுவே போதும். போன காரியம் ஜெயமாயிட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஞானம் பிறக்கும். எல்லாத்தையுமே விட ஒரு சிறந்த ஞானம் அப்படிங்கிறது நமக்கு இருந்தால் தான் நம்ம நல்ல மனிதர்களாக இந்த பூமியில் வாழ முடியும். அப்படிங்கிறதுக்கு சூரிய நாராயணனே மிகப்பெரிய கடவுளாக உங்களுக்கு காட்சி தருவார். அப்போ அவரை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாமா? பண்ணலாம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ இந்த 2.5 ஆண்டு காலங்களுக்கு நீங்கள் எப்போதுமே இந்த சூரியநாராயணோட கோயிலுக்கு வந்து அடிக்கடி நீங்கள் போயிட்டு வாங்க. இது வந்து எப்போ போகணும் சார்? ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சென்று வாருங்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீட்டில் செல்வ வளம் குறையாமல் காசு பணத்துக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும். அப்போ சூரியன் சம்பாத்தியக்காரகன் இல்லையா? சம்பாத்தியத்தை அதிகப்படுத்துவார். அது நமக்கு இருந்தாலே போதுமான விஷயம். ஆத்மார்த்தமாக நல்ல மனிதர்களாக இந்த பூமியில் வாழ்வதற்கு சூரிய நாராயணன் வழிபாடு அப்படிங்கிறது இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்படிங்கிறத மறந்துடாமல் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்ததாக மகர ராசி திருவோண நட்சத்திரம். மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நட்சத்திர அதிபதியாக வர்றார். அப்போ இவர்களுக்கு அதிதேவதையாக மகாவிஷ்ணு வருவதால் மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும். அப்போ திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்கு போயிட்டு வருவது, நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது, கைக்கிரைபர் வழிபாடு பண்ணுறதெல்லாம் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலனை தரும். ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரம் வரும்போதெல்லாம் விரதம் இருந்து வழிபட்டு பெருமாளை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களை கொடுக்கும். தடை தாமதங்கள் விலகும், காரிய தடைகள் இருக்காது. அது மட்டும் அல்லாமல் நம்முடைய முயற்சி வெற்றியில்தான் முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். அப்போ நமக்கு தேவை என்ன? வாழ்க்கையில் ஜெயிக்கணும். ஒரு தன்னம்பிக்கை தைரியம் நம்ம உடம்புல பிறந்துட்டாலே, மனசில் பிறந்துட்டாலே அடுத்து நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள், இனிமேல் நம்ம வாழ்க்கை வசதிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு கண்டிப்பாக விரதம் இருங்க. அதைத்தான் திருவோண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் விரதம் இருந்து ஒரு தாய்மார்களுக்கு, அதாவது அனாதைகளாக விடப்பட்டவர்கள், ஒரு உதவியே இல்லாமல் தனித்து விடப்பட்ட தாய்மார்கள் அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுப்பது உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம். அன்னதானம் கொடுக்குற போது நீரோடு சேர்ந்து தானம் பண்ணணும். தண்ணீரும் உணவும் சேர்ந்து கொடுக்கணும். ஏன்னா சந்திர பகவான் தண்ணீர் உணவு இது வந்து நீங்கள் தானமாக கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு அவருடைய பாதத்தில் பச்சரிசியை வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது, அவருக்கு வெண்பட்டு ஆடை உடுத்தி, அதாவது சந்தன கலரும் வெள்ளை கலரும் சேர்ந்து இருக்கிற ஆடை, அது வந்து அவருக்கு ஒரு வஸ்திர தானம் கொடுத்து நீங்கள் வந்து அந்த பச்சரிசியை அவருடைய சந்திர பகவானுடைய பாதத்தில் வச்சு நீங்கள் உங்கள் பேரில் அர்ச்சனை ஆராதனைகள் பண்ணுகின்ற பொழுது நிச்சயமாக அது நல்ல பலனில் தான் முடியும். அப்போ இதுதான் சிறப்பான வழிபாடு. இது யாருக்கு? மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக செய்யலாமா? செய்யலாம். அதே மாதிரி சூரிய பகவானுக்கு என்ன வஸ்திரம் அப்படின்னா வெள்ளை கலர். இந்த வெள்ளை கலர் துணி அல்லது வெள்ளை வெளிர் மஞ்சள் இருக்கக்கூடிய துணியெல்லாம் அவருக்கு வஸ்திர தானமாக கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை ஆராதனைகள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த சூரிய பகவான் அப்படின்ற போதே நமக்கு விநாயகப் பெருமான் தான் முக்கியமாக முதற்கண் கடவுளாக வருவார். அப்போ அவருடைய தரிசனம் அப்படிங்கிறது அவசியம் தேவை அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரு தெய்வ வழிபாடை நம்ம பார்க்கலாம். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்துக்கு அதிதேவதைகளாக 8 வசுக்கள் அப்படிங்கிறவங்க வருவாங்க. அதாவது 8 திக்கமும் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் அப்படிங்கிறது தான் இவங்க. அப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் அதிகமாக வணங்கி வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படிங்கிறது, வழிபாட்டு தெய்வங்கள் அப்படிங்கிறது அனந்த சயன பெருமாள், அதாவது சயன கோலத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாளை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுகின்ற பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும். அப்போ லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது இதன் அடிப்படையிலேயே சயன கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி நாராயண பெருமாளை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள்.
வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டமும் துன்பமும் நம்மளை விட்டு விலகிறோம். அது மட்டும் அல்லாமல் முருகப்பெருமானுடைய சன்னிதானங்களுக்கு சென்று வர்றது அப்படிங்கிறது காவல் தெய்வங்கள் சொல்லிட்டேன். இந்த காவல் தெய்வங்கள் அப்படிங்கிறது எல்லாமே உக்கிரமாக தான் இருப்பாங்க. இந்த காவல் தெய்வங்கள்கிட்ட எப்போவுமே அவங்கக்கிட்ட வந்து ஒரு மூர்க்கத்தனமான ஒரு குணம் இருக்கும். ஏன்னா இரக்கத்தை காட்டினா காவல் காக்க முடியாது. எதிராளி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிருவான். அப்போது ஒரு தைரியமாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் முரட்டத்தனம் முன்கோபத்தோடு இருக்கிறவனை பார்த்தா தான் எதிரி பயப்படுவான். அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால தான் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறது ஒரு சிறப்பான விஷயம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஐயனார் வழிபாடு, மாரியம்மன் கோயில் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். அப்போ உக்கிரமான தெய்வங்கள் அப்படிங்கிறது, இப்போ கருஷ்ணசாமி கோயிலுக்கு போகிறோம், அவர் ஒரு உக்கிரமாக தான் இருப்பார். ஏன்னா அவரும் காவல் தெய்வம் தான். முனீஸ்வர பகவான் காவல் தெய்வம் தான். ருத்ரகாளி காவல் தெய்வம் தான். ஆக ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுடைய கோவிலுக்கு சென்று வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன். உங்களுக்கு வந்து ஞானபுரீஸ்வரர் கோவில், அதாவது பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. தாராளமாக போயிட்டு வரலாம். அங்கே பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண பெருமாள் அப்படிங்கிறவர் வீட்டு இருப்பார். அவரை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. புரியுதுங்களா? அதனால் சந்திர பகவானுடைய கோவிலுக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போயிட்டு வர்றதும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியநாராயண பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் உங்கள் வாழ்க்கையிலே மேல் எல்லா கஷ்டங்களையும் விளக்கி உங்களை நல்வழிப்படுத்தும். அப்படிங்கிறதுனால இந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று பாருங்கள். கரெக்டாக இந்த 2.5 வருஷ காலங்களுக்கு இந்த வழிபாடை கரெக்டாக பண்ணுங்கள். சனி பகவானால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். அந்த நன்மைகளுக்குன்னு தனியாக வீடியோவே நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா? இதில் வந்து வழிபாடு முறையை மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். கரெக்டாக பண்ணுங்கள், தோற்க மாட்டீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. பொதுவாகவே சனி பகவான் அப்படிங்கிறவரே ஒரு மந்த கிரகம். வாழ்க்கையில் வந்து உழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம், நகண்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட இலக்கை அடைய முடியவில்லை. அந்த இலக்கை எட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வழிபாடு முறைகளை நம்ம கரெக்டாக கொடுத்துருக்குறோம். ஆக மந்தத்தன்மையிலிருந்து மாறி நம்மளை ஒரு சுறுசுறுப்பான மனிதர்கள் ஆக்கி இனிமேல் நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும், ஒரு வைராக்கியம் நமக்கு பிறக்கணும் இல்லையா? வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமானால் இந்த வழிபாடை கரெக்டாக பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.